வணக்கம் அன்பர்களே. ஒரு ஆன்மீக நிகழ்வில் வந்த பக்தர்களுக்கு கொடுப்பதற்காக லட்டு தயார் செய்தார்கள். லட்டு குவியலாக குவித்து வைக்கப்பட்டிருந்தது. இனிப்பு இருக்கிறது என்றால் அங்கு உடனே எறும்புகள் படையெடுத்துவிடும். அதேபோல அந்த லட்டுகளை நோக்கி எறும்புகள் பயணிக்க ஆரம்பித்ததை குரு கவனித்தார். உடனே சீடர்களை அழைத்து கொஞ்சம் சர்க்கரை கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அந்த லட்டு குவியலை சுற்றி சர்க்கரையால் வட்டமிட்டார்கள். படையெடுத்து வந்த எறும்புகளெல்லாம் சுற்றி வட்டமிடப்பட்டிருந்த சர்க்கரையை தின்றுவிட்டு அதற்கான தேவை முடிந்ததும் விலகிவிட்டது. காலையில் பார்த்த சீடர்கள் வியந்து போனார்கள். என்ன ஆச்சரியம்! லட்டுவை எந்த எறும்பும் தொடவில்லை. இந்த ஆச்சரியமான தகவலை குருவிடம் கூறினார்கள். உடனே குரு, சீடர்களே, இதன் மூலம் நீங்கள் என்ன தெரிந்து கொள்கிறீர்கள் என்று கேட்டார்கள். ஒவ்வொருவரும் ஒரு பதிலை கூறினார்கள். பிறகு குரு கூறினார், எறும்புகள் படையெடுத்து வந்தது என்னவோ அந்த லட்டுகளை நோக்கித்தான். ஆனால் அதற்கு முன்னதாகவே சர்க்கரை கிடைத்ததும் அதனுடைய தேவை நிவர்த்தி அடைந்து விட்டதாக எண்ணி சென்றுவிட்டது. மனிதர்களும் அப்படித்தான். இலக்கை நோக்கி பயணிக்கும் போது சில சிற்றின்பங்களை பெரிதாக நினைத்து அவர்களினுடைய இலக்குகளை மறந்து விடுகிறார்கள். உங்களுடைய கண்களில் இலக்கு ஒன்றே தெரிய வேண்டும். புலி மானை வேட்டையாடும் காணொளிகளை நீங்கள் கண்டிருப்பீர்கள். புலி ஒரு மானை குறிப்பிட்டு அதை தொடர்ந்து விரட்ட ஆரம்பிக்கும். இடையில் அல்லது அருகிலேயே ஒரு மான் வந்தாலும் கூட அந்த மானை சீண்டாது. அது எந்த மானை இலக்காக நிர்ணயித்ததோ அதே மானை மட்டுமே துரத்தி கொண்டு ஓடும். அதேபோல நீங்களும் எந்த சூழலிலும் இலக்குகளை மாற்றாமல் சிற்றின்பங்களில் சிக்கி உங்களுடைய இலக்குகளை மறந்துவிடாமல் இலக்கை நோக்கி பயணியுங்கள். இமாலய வெற்றி பெறுங்கள். மகிழ்வுடன் வாழுங்கள்.